ஹே ஆல் இவங்க தான் பிரைட் அஃப்ரோஸ். ஸோ சொல்லியே ஆகணும், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிளைண்ட். பிகாஸ் இவங்களோட எங்கேஜ்மெண்ட் மேக்கப் நம்ம தான் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இவங்களோட சிஸ்டர்னால தான் நான் மேக்கப் ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். உள்ளே வந்தோடனேயுமே இவங்களோட ஃபேமிலியிலேருந்து தான் நிறைய ஆஃபர்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஃபைனலி இவங்களோட வெட்டிங் டே வந்தாச்சு. இது வந்து மெஹந்தி நைட்டுக்கான மேக் ஓவர். என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு கேர்ள்ஸ் வைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் இப்போலாம் எனக்கு அசிஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நானும் மேக்கப் சைட் பை சைடாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு நியூடான ஐ லுக் மாதிரி கொடுத்துட்டு அதில் லைட்டாக கோல்டன் ஷிம்மர் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஐலைனர் வச்சாச்சு. நோ லென்ஸ் நோ லேஷஸ் லுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே அவங்களோட ஒரிஜினல் ஃபீச்சர்ஸ் தான் என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேர் கூட எக்ஸ்டென்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரிஜினல் ஹேரில் தான் கேர்ள்ஸ் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த மாதிரி பேபி பர்த் வச்சு லிப்ஸ்டிக் வச்சு லைட்டாக அந்த ஃப்ளாஸ் வந்து மேட்ச் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் ஜுவல்லரிலாம் போட்டாச்சு. பட் இவங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நிக்கா டே மேக்கப்பில் இதுவரையும் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இதை ஃபைனல் அவுட்புட் இதே மாதிரி மேக்கப் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஷ் ஆஃப் பிரைட்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள்.